கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இங்கே இந்த வசனத்திலே பார்க்கிறோம், நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருக்க சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். 3 காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. முதலாவதாக, நம்பிக்கையிலே நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படி சொல்லுகிறார். நம்புறது மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையிலே நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்பிக்கை மட்டும் போதாது, நம்பிக்கையிலே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். நான் நம்புகிறேன், ஆண்டவரை நம்புகிறேன், ஆண்டவர் இந்த காரியங்களை செய்வார் என்று சந்தோஷமாக இருக்கிற பொழுதுதான் அந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்லால் உபத்திரவங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான உபத்திரவங்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஏராளமான நாங்கள் எதிர்பார்க்காத சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நமக்கு உபத்திரவங்களாய் மாறுகிறதை பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையிலே நாம் பொறுமையாக இருக்கும்படி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பொறுமையை இழந்து போகாதபடிக்கு, பொறுமையை இழந்து கூவப்பட்டு இந்த காரியங்கள் வேறு காரியங்கள் தவறான முடிவுகளை நாங்கள் எடுக்காதபடிக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உபத்திரவத்திலே நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் உபத்திரவங்கள் வருகிற பொழுது பொறுமையோடு அதை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை பெற்று நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஜெபத்திலே உறுதி, மூன்றாவதாக ஜெபத்திலே உறுதியாக இருங்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. பார்க்க ஜெபத்திலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நான் ஜெபித்தேனே, நீண்ட நாட்களாக ஜெபித்தேனே, என்னுடைய வாழ்க்கையிலே இது நடக்கவில்லையே, நான் எதிர்பார்ப்பு நடக்கவில்லையே என்று சொல்லி அப்படி நினைத்து நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபத்திலே உறுதியாக இருங்கள் என்று சொல்லப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாளிலே பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் பார்த்தோம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சங்கீதம் 34வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். நம்பிக்கையிலே நாங்கள் சந்தோஷமாய் உறுதியாக இருந்தால் அந்த மனுஷனுக்குரிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், அந்த மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. பாக்கியவானாய் இருக்கிறான். ஆண்டவருடைய பார்வையில் அவன் பாக்கியவான் என்று சொல்கிற பொழுது அவன் எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றவனாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ நமக்கு நாங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருப்போமாக இருந்தால் நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகிறது. ரெண்டாவதாக நாங்கள் பார்க்குறோம், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். சங்கீதம் 119:71, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ உபத்திரவப்பட்டது நல்லதென்று இங்கே வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்கிற பொழுது தேவனுடைய பிரமாணங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக்கொள்கிறோம். அவருடைய வசனத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம். உபத்திரவப்படுகிற பொழுதுதான் ஆண்டவரை நோக்கி இன்னும் அதிகமாய் நாங்கள் ஆண்டவரை நோக்கி நெருங்குகிறோம். அந்த நெருக்கத்திலே ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் பேசுகிற சூழ்நிலைகள் நமக்கு அமையும். அப்போ இப்படிப்பட்ட பொறுமையை காத்துக்கொள்கிற பொழுது கர்த்தர் நமக்கு அவருடைய பிரமாணங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான ஆசீர்வாதமாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், ஜெபத்திலே உறுதியாக இருங்கள். ஜெபத்திலே எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழந்து போகாமல் நாங்கள் உறுதியாக இருந்தால், கர்த்தரிடத்திலே நான் ஜெபித்திருக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலே நான் ஜெபித்திருக்கிறேன், அவர் எனக்கு இதை செய்வார் என்று சொல்லி ஜெபத்திலே உறுதியாக இருக்கிற பொழுது மத்தேயு 21:22வது வசனம் சொல்லுகிறது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இயேசு சொன்ன வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். ஜெபத்திலே நீங்கள் விசுவாசமாய் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அது நமக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் ஜெபத்திலே நாங்கள் உறுதியாக இருந்தால் அந்த காரியம் நிச்சயமாகவே நடக்கும். இன்றைய நாளிலே கர்த்தர் அல்லேலூயா, நாங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருப்போமாக, உபத்திரவத்திலே பொறுமையாக இருப்போமாக, ஜெபத்திலே உறுதியாக இருப்போமாக இருந்து நாங்கள் இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அன்பின் பரலோக தகப்பன், இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாரையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, உண்மையிலே நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்கள் பாக்கியவான்களாய் மாற்றுங்க. அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் கிடைப்பதாக சொல்லி ஜெபிக்கிறேன்.
உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் இடைப்படுங்க. ஆண்டவரே, அவர்களுக்கு உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே, அவருடைய உபத்திரவப்பட்ட காரியத்துக்குரிய பிரதிபலனை கர்த்தர் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஜெபத்திலே உறுதியாக இருந்து கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிற காரியங்கள் அப்படியே நடப்பதாக, இன்றைய நாளில் அவருடைய வாழ்க்கையில் அந்த காரியங்கள் அப்படியே நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.